ஒரு ப்ரோக்ராம்ல வேரியபிள்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த வேரியபிளை பைத்தான் ப்ரோக்ராமிங்ல எப்படி கிரியேட் பண்றது, தென் பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இருக்க கீவேர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ பைத்தான் வேரியபிள்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு யூசர் கிட்ட அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களோட ஏஜை என்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வேல்யூஸ். இந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நேம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்றேன். ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க மார்க் ஈக்குவல் டு 75 கொடுத்துருக்கான். இதுல 75 அப்படிங்கிறது நான் கொடுக்குற இன்புட், என்னோட இன்புட் வேல்யூ. இதுல இந்த 75 அப்படிங்கிற இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒரு நேம் யூஸ் பண்றேன், அதுதான் மார்க். இந்த மார்க்கை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா வேரியபிள்னு சொல்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நேம் ஈக்குவல் டு ஜான்னு இருக்கு. இது ஒருத்தவங்களோட நேம். அந்த நேமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு வேரியபிள் தான் இந்த நேம். அடுத்து என்கிட்ட 3.14 ஒரு வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு நேம் தான் பை. ஸோ இதுல மார்க் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கு இல்லையா, மார்க், நேம், தென் பை, இது எல்லாமே எனக்கு என்னன்னா வேரியபிள்ஸ் தான். ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துலயும் எனக்கு என்ன இருக்கு, வேல்யூ அசைன் ஆயிருக்கு. எனக்கு எப்போ வேணுமோ அந்த வேல்யூஸை என் ப்ரோக்ராமிங்குள்ள அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்க முடியும். வேரியபிள் நேம் நம்ம செட் பண்றது தான், நம்மளோட விருப்பம் தான். நம்ம என்ன வேல்யூ கெட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேரியபிள் நேம் செட் பண்ணா போதும். பட் நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் ஒரு வேரியபிளுக்கு நேம் செட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை நான் வாங்குறேன் அப்படின்னா நான் வேரியபிள் நேம் என்ன செட் பண்ணிக்கலாம்னா மார்க்னு செட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்குறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டேட்டா வாங்குறோமோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேம் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல அதை ரெஃபர் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நேம் வைக்கிறதுக்கு நம்ம ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் கேபிட்டல் A to Z, அதே மாதிரி ஸ்மால் a to ஐ மீன் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்பர்ஸையும் நம்ம ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு வேரியபிள் நேம் செட் பண்றீங்கன்னா அந்த வேரியபிள் நேம்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா ஒரு ஆல்பபெட்ஸா தான் இருக்கணும். இப்போ ஏஜ்னு நான் ஒரு நேம் செட் பண்றேன் அப்படின்னா இதுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா ஒரு லெட்டரா தான் இருக்கணும். ஸோ லெட்டர்ஸா இல்லைனாலும் பரவாயில்ல, அண்டர்ஸ்கோர்னாச்சும் இருக்கணும். அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா லெட்டர்ஸ், இது ஏதாவது ஒண்ணுதான் கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும். நீங்க 1 ஏஜ் அப்படின்னு செட் பண்றோம் அப்படின்னா எனக்கு இது என்ன வரும் அப்படின்னா எரர் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு கண்டிப்பா ஒரு லெட்டரோ இல்லைன்னா அண்டர்ஸ்கோரோ தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். நேம்ங்கிற வேரியபிள் நேம், இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இது கரெக்ட். இங்க பாருங்க அண்டர்ஸ்கோர் ஏஜ், எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லெட்டர் இல்லைனாலும் அண்டர்ஸ்கோர் இருக்கு. இதுவும் எனக்கு என்னன்னா கரெக்ட் தான். ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்பர் யூஸ் பண்ணா எரர் காமிக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் 1 நேம்னு கொடுத்தா எரர், நேம் 1ன்னு கொடுத்தா கரெக்ட், நேம் 1ன்னு கொடுத்தா எனக்கு கரெக்ட் தான். பட் 1 நேம்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா ஒரு லெட்டரோ இல்ல அண்டர்ஸ்கோரோ தான் இருக்கணும். அப்புறம் எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அண்டர்ஸ்கோரை தவிர. இப்போ எக்ஸாம்பிள் நேம், ஐ மீன் ஏஜ், அட், இந்த மாதிரிலாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ரொம்ப சிம்பிளா வேல்யூஸ் வேரியபிளுக்கான நேமை செட் பண்ணலாம். என்ன வேல்யூஸ் கலெக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பேர் செட் பண்ணுங்க. நேம் செட் பண்றதுக்கு லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா ஒரு லெட்டரா தான் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் அண்டர்ஸ்கோரை தவிர யூஸ் பண்ணிக்க வேணாம். அண்டர்ஸ்கோரும் மேக்சிமம் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொடுக்குற வேரியபிள் நேம் 2 வார்த்தையா இருந்துச்சுன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நேம் நான் கெட் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப வேரியபிள் நேம் இப்படி வைக்கலாமா, ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் நேம்னு வச்சோம் அப்படின்னா எனக்கு இது எரர். ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ எனக்கு மோர் தென் 1 வேர்டு வருது அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பைத்தான் வேரியபிள்ஸ். பைத்தான்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க ஏஜ், இங்கேயும் ஏஜ், இங்கேயும் ஏஜ் தான் கொடுத்துருக்கேன். பட் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருக்க ஏஜ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸ். செகண்ட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கேபிட்டல், ரிமைனிங் 2 ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. தேர்ட்ல 3மே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு. 3மே எனக்கு டிஃப்ரெண்ட் தான்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துட்டு நான் பிரிண்டில் கேபிட்டல் ஏஜ்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் காமிக்கும். ஏன்னா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், பட் நான் அதை கேபிட்டல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வேல்யூ எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். தென் பைத்தானில் வேரியபிள் நேம் செட் பண்ணுறதுக்கு பைத்தானோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. பைத்தானில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் எந்த கீவேர்ட்ஸையும் நான் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வேரியபிளுக்கு நேம் வைக்க யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் நேமை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைத்தானில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் சில வேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சில பர்பஸுக்காக. அந்த வேர்டெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த கீவேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு போய் நான் வேரியபிளுக்கு நேம் செட் பண்ணிடக்கூடாது. பைத்தான் 3.11ல் எனக்கு 35 கீவேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 35 கீவேர்ட்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். தென் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பைத்தான் 3.11ல் மொத்தம் 35 கீவேர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இம்போர்ட் கீவேர்டுன்னு கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் பிரிண்ட்ல கீவேர்ட்ஸ் டாட் KW லிஸ்ட், அதாவது கீவேர்ட் லிஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தான் சப்போர்ட் பண்ணுற கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பைத்தான் 3.11ல் மொத்தம் 35 கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த 35 கீவேர்ட்ஸில் ஃபால்ஸ், நன், ட்ரூ இந்த 3 கீவேர்ட்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். ரிமைனிங் இருக்க 32 கீவேர்ட்ஸுமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களோட ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இங்கே இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் எழுதி காமிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இங்கே இருக்க இந்த 35 கீவேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேரியபிளுக்கு நேமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களோட நேம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஜான் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் நேம் வேணும் இல்லையா? அந்த வேரியபிள் நேமில் அந்த வேரியபிள் நேமுக்காக நான் அசன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் காமிக்கும். ஆனால் நான் சொன்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லெட்டர்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஒரு லெட்டராக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் இது என்ன பண்ணுது, ஒபே பண்ணுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அஸ் அப்படிங்கிறது பைத்தானில் இருக்க ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நான் நேம் செட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதுக்காகவோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கிறதுக்காகவோ இல்லை வேற லிஸ்ட், டப்புள், கீவேர்ட்ஸ் இதில் எல்லாத்துக்கும் நேம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எரர் டிஸ்பிளே பண்ணும்.